திண்டுக்கல்லில் மாவரைக்கும் ஆலையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 2 எந்திரங்கள், அரிசி மூட்டைகள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. எனினும் உரிய நேரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கிழக்கு ராஜாபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரும் ஜெயபிரகாஷ் என்பவர் வகுப்பறையில் மாணவர்களை கால் பிடித்துவிட சொல்லி ஓய்வெடுத்த காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பள்ளிக்கு மது போதையில் வருவதுடன் முறையாக பாடம் எடுப்பதில்லை என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆணையிட்டுள்ளார். திருவாரூர் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு வணிகர்கள் சங்க கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாடகை கடையில் வணிகம் செய்யும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் நடுவண் அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 18 விழுக்காடு GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். விருத்தாச்சலம் அருகே மங்கலம்பேட்டையில் ஏற்கனவே சிமெட்டி சாலை போடப்பட்ட நிலையில் புதிதாக அதன் மீதே சிமெட்டி கலவையை கொட்டி பேரூராட்சி நிர்வாகம் இரவோடு இரவாக சாலை அமைத்த காணொலி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய சாலையின் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் சேகர் என்பவருக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் தண்டமும் விதித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காட்பாடியில் மாநில அளவிலான இளையோர் கபடி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். சேலம் அருகே வாய்க்கால் பட்டறை பகுதியில் சென்று கொண்டிருந்த மகிழுந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. முன்னதாக மகிழுந்தின் முன்பகுதியில் புகை வருவதைக் கண்ட அழகு பெருமாள் மகிழுந்தை உடனடியாக சாலையோரம் நிறுத்திவிட்டு மனைவி, மகளை விரைந்து வெளியேற்றினார். கரூர் அருகே ஏமூர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய சரக்குந்து மீது தனியார் கல்குவாரிக்கு சொந்தமான மணல் சரக்குந்து ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இடிபாடுகளில் சிக்கிய மணல் சரக்குந்து ஓட்டுநர் தங்கவேலுவை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் மீட்டனர். அக்டோபர் மாத ஊதியம் இதுவரையில் வழங்கப்படாததை கண்டித்து அறந்தாங்கி நகராட்சி அலுவலகம் எதிரே தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு மாதமும் போராட்டம் நடத்தி ஊதியம் பெற வேண்டிய நிலை உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஓசூர் அருகே சிறு தொழில் பூங்கா பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர ஊர்தியை திருட முயன்ற வடமாநில இளைஞரை அப்பகுதி மக்கள் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தப்பியோடிய மற்றொரு இளைஞன் குறித்து காவல்துறையினருக்கு அவர்கள் தகவல் அளித்துள்ளனர்.